முத்து மீனாகிட்டையும் வசமாக மாட்டிக்கிறாங்க அந்த சாமியார் பொம்பளை. வீட்டில் எல்லாரும் மிரட்டி கேட்குறாங்க. அப்புறம் விஜயா ஒரு போட்டு கேட்குறாங்க, உண்மையை சொல்லு, யார் சொல்லி இதெல்லாம் நீ செஞ்ச அப்படின்ட்டு. உடனே சாமியார் பொம்பளை, சிந்தாமணி அக்காவை மாட்டி விட்டாங்க, நம்மளை கண்டிப்பாக ஏதாவது பண்ணுருவாங்க, அவங்க தான் சொன்னாங்களா ஏதாவது மாட்டிக்கிற சுச்சுவேஷன் ஏற்பட்டா நீ ரோகிணியை சொல்லிடு அப்படின்ட்டு. ரோகிணி சொல்லி தான் எல்லாத்தையும் செஞ்சா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே விஜய்க்கு சரியான கோவம் வருது. உடனே முத்துக்கு சரியான கோவம் வருது. டே மனோஜ், உன்னை பார்லாமா திரும்ப உன்னை ஏமாத்திருச்சுரா, இந்த பார்லாமாக்கு இந்த ஃப்ராடு தன்னை விட்டு போகாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு முத்து. உடனே ரவி சொல்கிறாரு, ரோகிணி என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம வீட்டில் வந்து இவ்வளோ பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க, அவங்க செஞ்ச தப்பா அவங்க யோசிக்கவே இல்லை, நம்மளை எப்படி பழி வாங்கணும் மட்டும் தான் யோசிக்கிறாங்க போல அப்படின்ற மாதிரி ரவி சொல்கிறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, அன்றைக்கே இந்த சாமியார் பொம்பளை சொல்கிறது ஏதோ பொய் எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சுது, ஆனால் நான் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டேன், பார்த்தல எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கு இந்த சாமியார் பொம்பளை, இதை போய் நம்பி இருந்திருக்காங்க அம்மாவும். அம்மா தான் நம்பினா கூட பரவாயில்ல, இந்த படித்த முட்டாள் சக்தி வாய்ந்த சாமியார் சொல்லிட்டு இவனும் சொல்கிறான், இவனெல்லாம் ஏன் அந்த பார்லம்மா ஏமாத்துதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் புரியுதுன்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. உடனே மனோஜ் சொல்கிறாரு, டேய் அன்றைக்கி என்கிட்ட வந்து எவ்வளோ நம்புற மாதிரி வந்து சொன்னாங்க, அதனால தான் நான் நம்பிட்டேன், என்னை இப்படி நினச்சி ஏமாத்தவன் நான் நினச்சி கூட பார்க்கல, நான் உங்களை எவ்வளோ நம்பினேன், சக்தி வாய்ந்த சாமியார் நினச்சேனே, ஏன் இப்படிலாம் போய் சொல்லி இப்படி சமாளிக்கிறீங்கன்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, என்னை வீட்டை விட்டு தகுந்த கூட பரவாயில்ல, சரி ஏதோ போய் சொன்னாங்க சரி, ஆனால் மாமாவுக்கு அதே மாதிரி சொன்ன மாதிரி எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, மீனா இது என்ன பார்லாமாக்குன்னா புதுசா என் காரில் பிரேக் ஒயரை கட் பண்ணி என்னையே காலி பண்ண பார்த்துச்சு, அப்பாவுக்கு அதே மாதிரி பிளானை தான் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு முத்து. உடனே மீனா சொல்கிறாங்க, அன்றைக்கி ஸ்ருதிக்கிட்டே என்கிட்டயே ரோகிணி சவாலை விட்டு போனாங்க, உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழ்ந்துருவீங்களான்ட்டு, அதே மாதிரி தான் இப்போ பிளான் பண்ண மாதிரியே இருக்குது, நானும் உங்கள் கூட இல்லை, ஸ்ருதியும் ரவியும் ஒன்றா இல்லை, எல்லாமே ரோகிணியோட பிளான் தானா அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க. உடனே விஜயா கோவம் வந்து, அந்த ரோகிணி எங்கடா இருக்கா, அவளை நான் பார்த்து 4 அரை விடாமல் விட மாட்டேன், இன்னும் எவ்வளோ தான் என் குடும்பத்தை ஆட்டி படைக்க போகிறா, அவளை நான் கிடைச்சா நான் 4 அரை விடாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி விஜயா கோவத்தில் போகிறாங்க. உடனே முத்து மனோஜ் விஜயா எல்லாரும் கிளம்பி ரோகிணி வீட்டுக்கு போகிறாங்க. ரோகிணியை போட்டு பலான்னு விஜயா போய் அடிக்கிறாங்க. உடனே ரோகிணி திரும்பி கேட்குறாங்க, இப்போ எதுக்கு என் மேலே கை வைக்கிறீங்க, உங்கள் வீட்டு மருமவளாக இருந்தால் அது வரைக்கும் நான் அடிச்சிங்க, இதுக்கு மேலே என் மேலே கை வச்சிங்கன்னா அவள் தான் அப்படின்ற மாதிரி ரோகிணி முறைக்கிறாங்க. உடனே மீனை கேட்குறாங்க ரோகிணிகிட்ட, உன்னை அடிக்காமல் என்னை கொஞ்சுவாங்களா, மாமாவுக்கு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்க, என்னை வீட்டு விட்டு வெளியே தரதுக்கு அந்த சாமியார் பொம்பளை வச்சு வேஷம் போட்டிருக்க, இன்னும் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்க அப்படின்ற மாதிரி மீனை கேட்குறாங்க. உன்னை மனசு சொல்கிற, ரோகிணி ஆனால் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல, உங்ககிட்ட பழகதை நினச்சி அருவருப்பான்னு நினைக்கிறேன், ஏன் ஷாப்புக்கே வந்து அந்த சாமியார் பொம்பளை வச்சு உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்ப சொல்லிட்டு பொய் சொல்ல வச்சுருக்க, நீலாம் ஒரு பொண்ணா அப்படின்ற மாதிரி மனோஜன் சொல்கிறாரு. உடனே விஜய் கேட்குறாங்க, ஏன்டி இப்படி பண்ண, பாவம் அந்த மனுஷன் உனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு, அவரை போய் ஆள் வச்சு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க விஜயா. உடனே ரோகிணி அப்போ தான் உண்மை புரியுது, ஓஹோ இதெல்லாம் சிந்தாமணி பண்ணிவிட்டு நம்ம மேலே திருப்பி விட்டுருக்காங்களே, நம்ம எந்த தப்பும் பண்ணாமல் நம்ம ஏன் அந்த பிரச்சனையை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை நான் எதுவுமே நான் பண்ணல, நான் பண்ணது ஒன்று மட்டும்தான், மனோஜ் கடைக்கு அந்த சாமியார் பொம்பளை அனுப்பி என்ன தான் மனோஜ் கல்யாணம் பண்ணி பாரு சொல்ல வச்சேன், அது மட்டும் தான் நான் பண்ணேன், மற்றபடி எனக்கு நடந்ததுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. ஏய் நீ பண்ணாமல் வேறு யாரடி பண்ணா அப்படின்னு சொல்கிற மாதிரி விஜய் இன்னும் கோவத்தோட கேட்குறாங்க. உடனே ரோகிணி, இதுக்கு மேலே நம்ம உண்மையை சொல்லாமல் விட்டால் நம்ம வாழ்க்கைக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி என்ன உண்மையை சொல்லிடுறாங்க. சிந்தாமணி தான் எல்லாத்தையும் பண்ணாங்க, சிந்தாமணிக்கும் மீனாக்கும் ஆகாது, மீனா வீட்டை விட்டு எல்லாம் என்ன பண்ணால் தான் எல்லா பிரச்சனையும் சரி செய்ய முடியும் அப்படின்றதுக்காக தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ரோகிணி உண்மையை உடைச்சிட்றாங்க. உடனே விஜய் கேட்குறேன், ஏய் ரோகிணி போய் சொல்லாத, நீ தப்பின்றதுக்காக சிந்தாமணி மேலே போய் சொல்கிறியா, சிந்தாமணி எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. உடனே முத்து சொல்கிறேன், நீங்கள் தான் ஒன்று நம்பிட்டு இருக்கீங்க, சிந்தாமணி மாதிரி ஃப்ராடு பொம்பளை யாருமே கிடையாது, சிந்தாமணி பண்ணக்கூடிய ஆள் தான், மீனாக்கும் சிந்தாமணிக்கு ஆகாது, மீனா வீட்டை விட்டு அனுப்பிட்டு அது வாழ்க்கையை கெடுக்கணுன்றதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, சிந்தாமணி என் தொழிலை மட்டும் தான் போட்டி நினச்சேன், ஆனால் இந்த குடும்பத்தில் வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணுற அளவுக்கு அவங்க இருக்காங்க, இதுக்கு மேலே அவங்கள சும்மா விடக்கூடாது சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உடனே முத்து மீனாவும் சிந்தாமணி வீட்டுக்கு சண்டை போடுறதுக்காக கிளம்புறாங்க. ஏய் சிந்தாமணி வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கத்துறாரு. உடனே சிந்தாமணி வீட்டு வெளில வந்து, என்ன முத்து உங்கள் ரவுடி சனத்தில் இங்கே காமிக்கிற, பசங்க என்னை சுற்றி எவ்வளோ பசங்க இருக்காங்க பார்த்தல அப்படின்ற மாதிரி சிந்தாமணி மிரட்டுறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எங்கே உன் பசங்களுக்கு கூட ஒருத்தம் இருக்க மாட்டான், சாமியார் பொம்பளை வச்சு நாடகம் ஆடி என் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே தேத்திருக்க, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் எதுக்காக பண்ணேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி முத்து கோவத்தோட போகிறாரு. உடனே சிந்தாமணி அப்போ தான் யோசிக்கிறாங்க, ஓஹோ எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு போல, அந்த சாமியார் பொம்பளை எல்லா உண்மையும் சொல்லிட்டா போல இருக்கு அப்படின்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, ஆமாம் சாமியார் பொம்பளை வச்சு மீனா வீட்டை விட்டு நான் தான் தத்துனேன், இப்போ என்ன பண்ண போகிறேன் அதுக்காக அப்படின்ற மாதிரி சிந்தாமணி கேட்குறாங்க. தபார் இதுக்கு மேலே நீ ஏதாவது என் மீனா மேலேயோ எங்கள் அப்பா மேலேயோ கையை வச்சு அது தெரிஞ்சுது உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மிரட்டுறாரு. முத்து கிளம்பி போனவொடனே ரோகிணி சிந்தாமணி வீட்டுக்கு கோவத்தோட வராங்க. நீங்கள் மீனை விட்டு வெளியில் தத்துனீங்க சரி, அதுக்கப்புறம் மாமாவை நீங்கள் தான் ஆக்சிடென்ட் பண்ணீங்க, எல்லா படி இப்போ ஏமால தூக்கி போட்டீங்க, இப்போ எல்லாத்தினாலையும் மனோஜ் மனசு கொஞ்சம் கூட மாறாதன்ற மாதிரி ஆயிடுச்சு, எதுக்கு இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியும் ரோகிணியும் சண்டை போட்டுக்கிறாங்க.